வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிருந்தா வீரா கிட்ட போய் பேசுகிறாங்க. மாறன் மாமா ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக அவர் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாரு. அவர் இப்படி பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வீரா வந்துட்டு நானும் அவனை நல்லவன் தான் நம்பினேன், ஆனால் இப்போ என்னோட நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்ல, அக்கா நான் சொல்கிறத நம்புக்கா, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது, அவர் நம்ம அண்ணன் மாதிரியே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீரா வந்துட்டு ஆமாம் திடீர்னு என்ன உனக்கு அவன் மேலே இப்படி ஒரு நம்பிக்கை, என்ன அவன் மேலே திடீர் பாசம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிருந்தா மனசுலேயே நினைக்கிறாங்க, அக்கா பண்ணாத ஒரு தப்புக்கு 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பழி ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு, காரணம்லாம் எனக்கு தெரியலக்கா, ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். நீ தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எப்படியாவது பேசி மாமாவை வெளியில் கூட்டிகிட்டு வாக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா வந்துட்டு இங்கே பாரு, அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதனால் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, அதனால் என்னாலலாம் போக முடியாது, எனக்கு கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்லி பிருந்தாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் மாறனை கட்டி போட்டு இன்ஸ்பெக்டர் கூட 2 கான்ஸ்டபிள் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு, அங்கே நான் அடிக்க கை ஓங்கினப்போ என் கையை பிடிச்சல, இப்போ என் கையை பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அடிக்கிறாங்க. அப்போது மாறன் வந்துட்டு, சார் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, என் ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூட நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் அடிக்கலாம், முதல்ல நான் யாரோட பையன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, தெரியும்டா, இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததே உங்கள் அப்பா தான், உன்னை தான் உங்கள் அப்பா தான் வந்து உன்னை இப்படி கட்டி போட்டு உன் தோலை உரிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே மாறன் அமைதியாயிடுறாரு. அப்படியே இன்ஸ்பெக்டர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் அந்த பொண்ணு நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்க, அப்போ மாறன் வந்துட்டு, சார் அவள் என் பொண்டாட்டி, இனிமேல் நான் அவள் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் திரும்பவும் அடிக்கிறாங்க. இங்கே பாரு, அந்த பொண்ணு இருக்கிற பக்கமே நீ போகக்கூடாது, அந்த ஊரை விட்டே நீ போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அடிக்க, என் பொண்டாட்டி சொல்லியே கேட்காதவன் நீங்கள் சொல்லியே நான் கேட்க போகிறேன், விட்டுட்டு போன்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக செத்து போன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விடாமல் வந்து இப்படி பேச வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப திமிராயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போது கான்ஸ்டபிள்லாம் என்ன சார் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அதெல்லாம் லவ், அதுதான் இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிங்க, லவ்வுக்காக இதெல்லாம் வாங்குறதுல ஒன்றும் வந்து தப்பு இல்லை, ஒன்றும் கஷ்டமாக தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கான்ஸ்டபிள்லாம் வந்துட்டு சார் முடியல சார், கையெல்லாம் வலிக்குது சார், நாம் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது மாறன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, நீ அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற வரைக்கும் உன்னை அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போது மாறன் நினைக்கிறாரு, நடக்காத ஒரு விஷயத்துக்கு இவங்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை முறை இவங்க இப்படி போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்து அடிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, லவ்வுக்காக இப்படி அடி வாங்குறது கூட சுகமாக தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ராமச்சந்திரன் வள்ளி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. வள்ளியும் ராகவனும் இருப்பாங்க. உங்ககிட்ட கேட்காம நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, அண்ணா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன் நீ அப்படின்னு கோவப்பட, பின்ன நான் அடித்து அவன் திருந்தலை, அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இனிமேலாச்சும் திருந்துறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுமே, அதான் நீ போலீஸ் கையில் லத்தி கொடுத்து அவனை நல்லா அடிக்க சொல்லிட்டு வந்துட்டியா, என்னன்னா பண்ணி வச்சிருக்கேன் நீ, அவன் எங்கேயாவது இருந்துட்டு போட்டோம், தயவு செஞ்சு நீ போயிட்டு அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, என்ன இருந்தாலும் அவன் ஏன் புள்ள தான், நான் தான் அவனை ஒழுங்காக வளர்த்துருக்கணும், அடுத்தவங்கள சொல்லிலாம் தப்பில்லை, நாம் மற்றவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது, நான் ஒழுங்காக வளர்த்துருக்கணும், இனிமேலாவது அவன் திருந்துறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டேன், அவனை வெளியிலலாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் இருந்து யாரும் வந்து அவனை பார்க்கறதுக்காக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வள்ளி வந்துட்டு ராகவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, டே ராகவா, நீயாச்சும் போய் அவனை பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்ல, அப்போ ராகவன் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, ஓஹோ உங்கள் அப்பா பேச்சு நீ தட்ட மாட்டல, அப்போ நானே போகிறேன் அப்படின்னு வள்ளி வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு மரன்னு கத்திக்கிட்டே உள்ளே போகிறாங்க. இப்போ கான்ஸ்டபிள் வந்துட்டு, மாமா இங்கே வாங்க, எங்கே நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்க, சார் என் புள்ள எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு, எல்லா பெத்த தாயும் புள்ள கொலையே பண்ணால் கூட எந்த தப்பும் பண்ணலைன்னு தான் சொல்கிறாங்க, முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுக்குறாங்க. என்ன உங்கள் புள்ள என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்க, கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணால் மாமியார் வீட்டுக்கு தானே போகணும், இந்த மாமியார் வீட்டுக்கு எதுக்கு வந்தான் அப்படின்னு கேட்க,
சார் அவன் எந்த தப்பும் பண்ணலை சார், ஒரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றிருக்கான் அப்படின்லாம் சொல்லும்போது ஆமாம் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாறன்னு சொன்னதுமே கான்ஸ்டபிள் வந்துட்டு எந்திரிமா, நீ அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நான் அவனோட அத்தை தான், நான் தான் அவனை வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வளர்த்தீங்க போங்க, வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கழுத்தில் இவன் தாலி கட்டியிருக்கான், அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அது அப்படின்னு சொல்ல, சார் அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் அவன் அப்படிலாம் பண்ணான், அந்த மாப்பிள்ளை தப்பானவன், அதனால தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னமா பண்ண முடியும், அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு, அவனோட அப்பா தான் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு, அவர் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் வேற பேசியிருக்காரு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வள்ளி வந்துட்டு சார் அவர் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாரு, அவன் எந்த தப்பும் பண்ணலை, அவனை வெளியில் விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பணம் கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கான்ஸ்டபிள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்கம்மா, பெரிய இடத்து பசங்களாம் இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு வெளியில் போயிடுறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவத்தில் இருந்தார். இப்போ ஒருத்த மாட்டினா அப்படின்னு தெரிஞ்சதுமே அவனை வந்து நல்லா வெளுத்து வாங்கிட்டாரு, பயங்கரமாக அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ அடிச்சிட்டிங்களா சார், அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. மா இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, ஒன்று ராமச்சந்திரன் சாரே வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும், இல்லைனா அந்த பொண்ணு வந்து சொன்னாதான் விடுவாங்க அப்படின்னு சொன்னதுமே வள்ளி உடனே வீராக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. வீரா மாறனை வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீ வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லு, நீ வந்து சொன்னாதான் மாறனை விடுவாங்களாம், இல்லைன்னா மாறனை வந்து அடிச்சே கொன்னுடுவாங்க, என்னால் அவனை பார்க்க கூட முடியல, இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை, வீரா தயவு செஞ்சு நீ வா வீரா, நீ கோவத்தில் இருப்ப எனக்கு புரியுது, தயவு செஞ்சு இப்போ அந்த கோவத்தை காமிக்கிற டைம் இல்லை, தயவு செஞ்சு நீ வா வீரா அப்படின்னு கெஞ்சுறாங்க. வீரா அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போதே வந்து காலை வந்து கட் பண்ணிடுவாங்க. பக்கத்தில் கண்மணி நின்றுட்டுருப்பாங்க. என்னடி யார் அப்படின்னு கேட்க, அப்போது வீரா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாறனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வந்து ராமச்சந்திரன் சார் தானா அப்படின்னு வந்து சொன்னதுமே, பாத்தியா அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நீ தான் என்னென்னமோ பேசுனீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவர் ஏதோ கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் வந்து சொன்னால் தான் விடுவாங்களாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போகும்போது கண்மணி வந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நாளைக்கு உனக்கு தான் வந்து அதெல்லாம் பிரச்சனையாக முடியும், நீ அவனை ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, அவர் ஏதோ கோவத்தில் பண்ணியிருக்காரு, நாளைக்கே மாறனுக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அவர் வந்து நிற்பார், ஆனால் இப்போ அவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நாம காரணம் ஆகிடக்கூடாது, நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து போகிறாங்க. கண்மணி இதனால் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க அத்தை ஒரு பக்கம் என்னடி இவன் அவனை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக போகிறாளே இவன் அப்படின்னு சொல்லும்போது, போகட்டும் இவன் மட்டும் அவன் கூட சேர்ந்து வாழட்டும், அப்போ இருக்குது இவளுக்கு தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு இவங்க டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கு. அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீரா போகிறாங்க. வள்ளி வீராவை பார்த்துட்டு, வீரா வந்துட்டியா, நீ வருவன்னு எனக்கு தெரியும், நீ வந்து சொன்னாதான் விடுவாங்களாம், நீ வந்து உள்ளே வந்து சொல்கிறியா அப்படின்னு உள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் இவ தான் வீரா அப்படின்னு சொன்னதுமே, வாமா உன் கழுத்தில் தான் அவன் பலவந்தமாக தாலி கட்டினானா அப்படின்னு கேட்குறாங்க. வீரா ஆமான்னு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது என்னம்மா நீயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா, கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும், வாழ்க்கையை வந்து அவன் கெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சார் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் அவரை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா வெளியில் விட சொல்லி சொல்கிற, அவன் வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சிருக்கான், நீ வெளியில் விட சொல்லி சொல்கிறிய அப்படின்னு கேட்க, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஏதோ கோவத்தில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி கொடுத்துருங்க, ஏன் சம்மதத்தோடு தான் அவர் வந்து தாலி கட்டினாரா அப்படின்னு எழுதி கொடுங்க, அப்போ தான் எங்களால் வெளியே விட முடியும், இல்லைனா வெளியெல்லாம் விட முடியாதுமா அப்படின்னு சொல்ல, வீரா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்க, நீ இப்படி எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வெளியில் விடுவோம், இல்லைனா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வீரா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.